ஹலோ மக்களே, இன்னைக்கு நவராத்திரியோட டே 2 என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். கொஞ்சம் பார்டரில் ரெட் இருக்குது, நடுவுலலாம் அந்த க்ரீமில் வந்து ரெட் கலர் கோடு தான்ப்பா இதெல்லாம். ஸோ ரெட் கலர். இன்னைக்கு அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியஞ்சாதம், கொண்டக்கடலை சுண்டல். புளியஞ்சாதம் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம், அப்படி பிளெயினாகவே பண்ணலாம். பட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கொண்டக்கடலை வந்து சுண்டல் வந்து நார்மலாக பண்ணுறதா எல்லாரும். பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை மிளகா அப்படி போட்டிருக்கேன். நேற்று கறி பவுடர் போட்டோம், இன்றைக்கி தோசை மிளகா அப்படி போட்டு லெமன் புழிஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அம்பாளுக்கெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு. இன்றைக்கி இதுதான் டே 2 ஓடுது. நீங்கள் எல்லாம் வந்து லாங் வீடியோ எதிர்பார்ப்பேன், என்னால் கொடுக்க முடியலப்பா லாங் வீடியோ. பிகாஸ் ரொம்ப சுவாமிக்கிட்டேயே நமக்கு வந்து நவராத்திரிங்கனால கொடுக்க முடியல. இதெல்லாம் முடியட்டும், லாங் வீடியோ கொடுக்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ். நவராத்திரி டே 2 ஓடுது. புளியஞ்சாதம், கொண்டக்கடலை சுண்டல் தான். புளி வந்து இந்த சைஸ் ஊற போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ்டட் கடலக்காய், நீங்கள் பச்சை கடலக்காய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா. இன்ஸ்டண்ட்டாக அப்படியே இந்த டிஃப்ரெண்ட்டாக பொடியெல்லாம் இல்லாமல் சாம்பார் பொடி போட்டு புளிக்காய்ச்சல் காய்ச்ச போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய், குக்கிங் ஆயில் ரெண்டுமே விட்டுருக்கேன் நான். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, மஞ்சப்பொடி போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரோஸ்டட் பீனட் போட்டுருக்கேன். நீங்கள் பச்சை கடலக்காய் இருந்தால் பச்சை கடலக்காய் போட்டு வதக்கின்ட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டுடுங்க. விட்டு நல்லா பச்சை வாசல் போகிற வரும் கொதிக்கட்டும். சாதம் ரெடி பண்ணிட்டேன். சாதத்தை வந்து ஆற வச்சு நல்லா உதிரியாக ஆற வச்சு தனியாக அதைப்பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சல் நல்லா கொதிக்கட்டும். சைடில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொண்டக்கடலையை ராத்திரியே ஊறப்பட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதுலேயும் வேக வச்சுட்டுருக்கேன். இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் போட்டு தோசை மிளகாப்பொடி போட்டு வதக்கின்ட்டு ஹாஃப் லெமன் புழிஞ்சுட்டேன்ப்பா. அப்புறம் கொத்தமல்லியை போட்டு சுண்டல் ரெடி. இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். புளிக்காய்ச்சலும் கொதிச்சு ரெடியாக எடுத்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டுட்டு இந்த புளிக்காய்ச்சலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா எடுத்துனா சாதம் வந்து இதாகிடும். அதனால் நம்ம வேணுன்னா கூட தயிர் சாதம் தொட்டுக்கலாம், சாயந்தரம் கூட திருப்பி கலந்துக்கலாம். அந்த ஆறுன சாதத்தை அந்த பாண்லிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன்னா இன்றைக்கி நவராத்திரி டே 2ஓட நைவேத்தியம் வந்து புளியஞ்சாதம், கொண்டக்கடலை சுண்டல். இந்த புளிக்காய்ச்சலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்க. போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.